ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேமியா வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 10 பாதாம் 10 முந்திரி 3 ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணி எடுத்ததை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இது கூட நான் ஒரு 70 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பவுட்ரு பண்ணியாச்சு, தனியாக எடுத்து வச்சுட்டு நான் 150 கிராம் மெலிசான சேமியா எடுத்திருக்கேன். இதை கையில் உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது உடச்சி எடுத்தாச்சு, தனியாக எடுத்து வச்சுட்டு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடாயிட்ட பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உடச்சி வச்சுருக்க சேமியாவை சேர்த்து 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். மூணு நிமிஷம் வறுத்துட்ட பிறகு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பாதாம் முந்திரி சர்க்கரையை சேர்த்து ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றி 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். நான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். நம்ம பிரித்து வச்சுருக்க 2 பார்ட்லேருந்து ஒரு பார்ட் எடுத்து கீழே ஒரு லேயராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு டம்ளர் பேக் சைடில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு லேயர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி செட் பண்ணிட்ட பிறகு இது தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்ட பிறகு பாதாம் முந்திரி போட்டு பவுட்ரு பண்ணி 2 ஸ்பூன் எடுத்து வச்சுல்லைங்களா, அது இதிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு கடாயில் 1/2 லிட்டர் பால் ஊற்றிட்டு பால் நல்லா கொதிக்கும் போது 70 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்ச உடனே இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க பாலை ஊற்றிட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை சேமியா மேலே சூடாக இருக்கும்போதே ஊற்றிக்கலாம். ஆற வச்சிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப திக்காகி கெட்டி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி இருக்கும்போதே மேலே ஒரு லேயர் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை 2ஆக பிரித்து வச்சோம் இல்லைங்களா, அதில் இன்னொரு பாதியை எடுத்து இன்னொரு லேயராக மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பிறகு கையிலேயே லைட்டாக ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு நான் பாதாம் முந்திரியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது இது மேலே போட்டுக்கலாம். இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நான் எடுத்து காமிக்கிற பாருங்கள். நவாபி சேமியா ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெயின்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.